ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான ஃபிஷ் ஃப்ரை தான் நம்ம சிம்பிளாக எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகுத்தூள், சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். உப்பு, எண்ணெய், அப்புறம் ஒரு 4 வெங்காயம், 10 பல் பூண்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகா, ஜீரகம், சோம்பு, அப்புறம் பூண்டு 4 10 பல் பூண்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 4 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுமாரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் இருந்தால் நல்லா நெய்வாக நனைஞ்சிரும். இப்போ அந்த புளி கரைசல் இருக்குது பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுமாரி செஞ்சால் நமக்கு மசாலாவும் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். இந்த உரப்பு உப்பு காரம் எல்லாம் இறங்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்தால் அதை எடுத்துருங்க. பூண்டு அரைப்படாமல் இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரம் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இது தேவையான உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம கடைசியாக இப்போ ஒரு நடுவில் இது பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். சூடு பண்ணி ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நல்லா இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இந்த மசாலோடு சேர்த்து எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீன்லேயும் இந்தமாரி பரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு மீனையும் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இதேமாரி நம்ம எல்லா பீஸையும் நம்ம இப்படி மசாலா தடவி நல்லா ஊற வச்சாச்சு. அது ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஊறிடுச்சு, தண்ணி எதுவுமே விடல ரொம்ப. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டுடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவரோட இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் ஆட் பண்ணல. 2லேருந்து ஒரு 3 பீஸ் அளவுக்கு போடலாம். இதில் தாராளமாக சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததும் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. எல்லா பீஸையும் இதுமாரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா பாருங்கள், இந்தமாரி நல்லா முருகலாக எடுத்தாச்சு. இது பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதுமாரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் கார்ன்ஃப்ளவர் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சுவையான ஃபிஷ் ஃப்ரை. நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.